அடுத்ததாக வணக்கம். நாம் தொடர்ந்து அடுத்ததாக பார்க்க இருப்பது குறுந்தொகை பாடல். ஏற்கனவே சங்க இலக்கிய பகுதிகளில் ஒவ்வொரு பாடலாக, அதாவது பழைய பாடப்புத்தகம் 12ஆம் வகுப்பு பழைய பாட திட்டத்தின் பாடப்புத்தகத்திலிருந்து சங்க இலக்கிய பாடல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குறுந்தொகை. குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை. இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் உடைய ஆசிரியப்பாக்களால் ஆனது. இஃது அகத்தினை பற்றியதாகும். வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதில் எத்தனை பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 402. இது பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி. 402 பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்புள்ளது. இதை பாடிய இப்போ நமக்கு இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த பாடல் குறிஞ்சி திணை பாடல். பாடியவர் குறிஞ்சி அப்படின்னாலே கபிலர் தான். கபிலர். இதனுடைய துறை அப்படின்னு பார்த்தோன்னா, வரைவு நீட்டித்த விடத்து தலைமகள் தோழிக்கு சொல்லியது. வரைவு அப்படின்னா தலைவன் திருமணம் செய்யாமல் அந்த திருமணத்திற்கு காலத்தை நீட்டி கொண்டு செல்வதால் தலைமகள் தான் வருந்தி தோழியிடம் கூறக்கூடியது பாடல் இங்கு கூற்றாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இதில் ஆசிரியர் குறிப்பு, நிறைய குறிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டிய குறிப்புகளாகவும் இது இருக்கிறது. கபிலர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதவூர் அப்படிங்கிறது அவருடைய ஊர். அடுத்ததாக அந்தணர் மரபில் தோன்றியது. இது நமக்கு அடிப்படையாக தெரிந்த செய்திகள் தான். கடைச்சங்க புலவர் பரணர், இடைக்காடார், ஔவையார் இவங்க எல்லாரோடையும் நட்பு கொண்டிருக்கிறார். அடுத்து பார்த்தோன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான பாரியினுடைய உயிர் தோழனாக இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் பாரியினுடைய அவைக்கள புலவராகவும் இவர் விளங்குகிறார். இது குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர். குறிஞ்சி அப்படின்னாலே கபிலர் தான். இதை தான் என்னதுன்னா கபிலரது பாட்டு அப்படிங்கிற தொடரை இவர் பாட்டுத்திறனுக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது. அடுத்தல கபிலரை புகழக்கூடிய தொடர்கள், புகழ்ந்து கூறக்கூடியது. கபிலரை வாய்மொழி கபிலன் நக்கீரர் சொல்கிறாரு. அடுத்து நல் இசை கபிலன் என்று பெருங்குன்றூர் கிளார் தான் நல்லிசை கபிலன் சொல்கிறாரு. அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு பொருந்தில் இளங்கீரனார் சொல்கிறாரு. அடுத்ததாக புலன் அழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, புலன் அழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு சொல்லியும் பொய்யா நாவீர் கபிலன் அப்படின்னும் 2 புகழ் தொடர்களை மாரோக்கத்து நப்பசலையார் அப்படிங்கிறவர் புகழ்ந்து சொல்கிறாங்க. இப்போ கபிலருடைய இந்த புகழ் மொழிகளை வினாக்களில் பெரும்பாலும் இது இடம்பெற்றிருக்கு. பழைய தேர்வு வினாக்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இதற்கு குறிப்புகள் வைத்து தேர்வுக்கு நான் படிக்கும் பொழுது குறிப்பு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வாய்னா நக்கீரர், இசை குன்றில் இசை இருக்குது. அப்புறம் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படிங்கிறத விலங்கு இலங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் புலனழுக்கற்ற பொய்யானாவீர் கபிலன், இது 2 மாரோக்கத்து. மற்ற எல்லாத்திற்கும் நம்ம குறிப்புகள் வைத்திருக்கிறதுனால இது புலன் அழுக்கு அது இல்லதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாரோக்கத்து அப்படிங்கிறது. பொய்யானாவீர் பொய்க்கு மாறாக அப்படிங்கிற மாதிரி குறிப்பு ஒரு நினைவு வைத்துக்கொள்வதற்காக வைத்துக்கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பு தான். பெரும்பாலும் இந்த மாதிரி நினைவில் வைத்துக்கொள்வதற்கு வைக்கிற குறிப்புகள் எல்லாமே கொஞ்சம் வேடிக்கையாக நகைச்சுவையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தேர்வு கண்ணோட்டத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு குறிப்புகளை வைத்து படிக்கும்போது வெகு இலகுவாக ஞாபகத்தில் இருக்கும். பாடலை பார்ப்போம். இதில் தலைவனும் தலைவியும் இருவரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற சமயத்தில் தலைவன் அந்த ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறுவது போல் இவரும் சொல்கிறாரு, பேசுகிறாரு. அந்த இதில் அவர் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி, இந்த உறுதிமொழி நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டேன் அப்படிங்கிற சூளுரைகள் அந்த
உறுதிமொழிகள்லாம் அவர் கொடுத்த அந்த உறுதிமொழிகளுக்கு இங்கே சான்று யாருமே இல்லை. அப்போ சான்று யார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இங்கே வந்து இந்த பாடலாக என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் இல்லை தானே கல்வன், யாரும் இல்லை அவன்தான் கல்வன். இந்த கல்வன் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, தலைவனுடைய இதயத்தை கவர்ந்தவர் அப்படிங்கிறதுனால. தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ, அவனே பொய், நான் வந்து இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, திணைத்தாள் அன்ன சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே. அந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய திணையினுடைய தாள், அந்த திணையினுடைய அந்த வைக்கோட் பகுதி இருக்கக்கூடியது, காய்ந்தது வைக்கோட் பகுதி பசுமையாக இருக்கும்போது அதை தாள் அப்படின்னு சொல்கிறான். அதனுடைய அடிப்பகுதி சிறு பசுங்காலை, அதை போல பசுமையான அந்த நீர்நிலைகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய எகுதியில் அந்த திணையினுடைய தாளை ஒத்த கால்களை உடைய அந்த குறுகு நாரை, அது ஒன்று தான் அங்கே என்ன செஞ்சது, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டதும் அவர் வந்து சூளுரை உன்னை மட்டுமே திருமணம் செய்வேன் என்று கொடுத்த சூளுரையையும் கேட்டுக்கொண்டு இருந்தது அந்த குறுகு, அந்த நாரை ஒன்று மட்டும்தான். அதுவும் எங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை, அந்த ஒழுகு நீர், ஒழுகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீரில் வரக்கூடிய ஆறல் மீனை பார்த்து கொண்டு, தன்னுடைய இரையாகிய அந்த மீனை பார்த்து கொண்டு தான் அது இருந்தது. அப்போ எனக்கு திருமணம், இவன் வந்து என உறுதியாக திருமணம் செய்து கொள்வேன், திருமணம் உறுதி கொடுத்ததை வேறு யாரும் சாட்சியாக வந்து சொல்ல முடியாது. அப்போ அவன் பொய்த்தால் நான் என்ன செய்வேன் என்று தோழி வந்து அந்த தலைவி வந்து தோழிட்ட என்ன செஞ்சிட்றான், முறையிடக்கூடிய பகுதி தான் இது. இந்த பகுதியிலும் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த யாரும் இல்லை தானே கல்வன் அப்படிங்கிற இந்த பகுதி தேர்வுகளில் அடிக்கடி இடம்பெற்று இருக்கிறது. அது மாதிரி ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு, இது யாருடைய வரிகள்? அப்போ கபிலர். இந்த நீர்நிலை அப்படின்னு பார்த்த உடனே நெய்தல் அப்படின்னு போயிடக்கூடாது. இது வந்து குறிஞ்சி நில பகுதிகளில் இருக்கக்கூடிய செய்தியாக இங்கே என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. தொடர்ந்து அடுத்த காணொளியில் வேறொரு பகுதியை பார்ப்போம். நன்றி.